இதுதாங்க மல்லிகை பூச்செடி. மல்லிகை பூச்செடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் காயரும்பு. இதில் பூ இல்லை, எல்லாம் பறிச்சிட்டாங்க. பார்த்திங்களா மழையிலையும் பூ எடுத்துட்ருக்காங்க. இது வந்து சவுக்கை. நல்லா ஆகஸ்ட் மாதம் வெயில் அடிக்க வர நேரம், நல்லா மழை பெஞ்சு கொள்ளையெல்லாம் தண்ணி நிற்கிது. சவுக்கு அது. இது போட்டு இதெல்லாம் சின்ன கன்று. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மரமாக இருக்கா. இது வந்து ஒரு 1.5 வருஷத்து மரம், 2 வருஷத்து மரமாக இருக்கும். இது வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போனோன்னே வெட்டி விற்றுருவாங்க, வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேப்பர் மில்லு, அப்புறம் அந்த மர தூள்லேருந்து இந்த ப்ளைவுட் அது மாதிரி தயாரிக்கிறாங்கள்ல, ஸோ அது மாதிரி ஏதோ பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் எங்கள்கிட்ட சொல்கிறது பேப்பர் மில் தான் சொல்கிறாங்க. வியாபாரியை வெட்டி இங்கேயே உரிச்சிடுவாங்க. அதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க, இங்கேயே உரித்து அதை எடுத்து கொண்டு போய் விற்றுருவாங்க. இது ஈரோடு அந்த சைடு இங்கே போகுது. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, கடலூர் அப்புறம் பழனி அந்த சைடும் இருக்குது சவுக்கை. கடலூர் தான் கொஞ்சம் ஃபேமஸ். எங்கள் ஊருக்கு வர கன்றெல்லாம் மேக்ஸிமம் கடலூர்லேருந்து வரும். எங்கள் ஊரில் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4000 கன்று 5000 கன்று அது மாதிரிக்கு எங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கிழுவை. வேலி ஓரத்தில் கிழுவை வச்சுருக்காங்க பாருங்க, நிலத்துக்கு இருக்கா. எங்கள் ஊரில் மேக்ஸிமம் வேலிக்கு கிழுவை தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு அந்த முள் மரம் பெருசாக நிறையா முள் இருக்க மாதிரிக்கு அந்த மரமும் இங்கே இருக்காது. அந்த கத்தாழை அந்த முள் சம்மந்தப்பட்ட கத்தாழை, ஆமாம் கத்தாழை அந்த மாதிரிக்கு எதுவும் இருக்காது இங்கே.